ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இதுக்கு ஒரு 5-6 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம வேக வைக்க தான் போகிறோம், பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4 பச்சை மிளகா, 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் பழுத்த மிளகாய் இருக்குல்ல, அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 3-4 கத்திரிக்காய் எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த தக்காளி கத்திரிக்காயெலாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இதை அப்படியே வேக வச்சு கடைஞ்சி தாளிக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஒரு 1/4 மணி நேரத்தில் இது நம்ம செஞ்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா உரப்பு புளிப்போட நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். இப்போ தண்ணியெலாம் வற்றி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். கத்திரிக்காய், தக்காளி, இந்த மிளகா இதெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை மட்டும் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு இப்படியே நான் இந்த வாணல்லே வச்சு இந்த மத்தால வச்சு கடைஞ்சிடுறேன். உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த பல்ஸ் மோடில் போட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். நான் இந்த மத்தாலே வச்சு அப்படியே கடைஞ்சி எடுத்துடுவேன். இந்த வாணல்லே அப்படியே வச்சுட்டு அந்த சூட்டோடே கடைஞ்சோம்னா உங்களுக்கு ஈஸியாக கடைய வரும். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ நான் உங்களுக்கு கடைஞ்சி காமிக்கிறேன். மத்து அப்படி இல்லைன்னா மேஷர் வச்சுருப்போம்ல, உருளைக்கிழங்குலாம் மசிக்கிறதுக்கு மேஷர், அதை வச்சு கூட நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் மத்து வச்சும் கடைஞ்சி காமிக்கிறேன், மேஷர் வச்சியும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் இந்த பல்ஸ் மோடில் ஓட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக கடையக்கூடாது. அப்பையும் கொஞ்சம் கொர கொரன்னு மஞ்சு மசியாமையும் இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்ததுக்கப்புறமா அந்த தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த கத்திரிக்காய் தக்காளி கொஸ்துக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ வாணலில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு சேர்த்தோம்னா இந்த கடிப்படக்குள்ளே நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த கொஸ்து சாப்பிடக்குள்ளே. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துட்றேன். ஒரு 5-6 பல் பூண்டை எடுத்துகிட்டு நல்லா உரிச்சிட்டு தட்டி இது கூடவே சேர்த்துடலாம். நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ தட்டி எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் இது கூட சேர்த்துட்டு இந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் பூண்டுலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த மசிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காய் தக்காளியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சா போதும். சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஏற்கனவே நான் நல்லா வெந்துருச்சு. இந்த வெங்காயத்தோட கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிள் தான். நீங்கள் இது சாதத்துலேயும் தொட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் தான். கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு தண்ணியெல்லாம் வேணாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும்.
ஒரு 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு 6 இட்லி போகுங்க. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி கத்திரிக்காய் கொஸ்து ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.